ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக், இது மட்டும். இது மூணுத்தையும் எப்படி பார்க்கணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றதை நான் இப்போ டீச் பண்ண போகிறேன். இது மூலிமா நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. அடுத்தடுத்த என்னென்று சொல்கிறாங்கன்றதை நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, இப்போது இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச், கியர், இந்த 5 கண்ட்ரோலில் 2 கண்ட்ரோல் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர் கூட பிரேக்கையும் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். 3 கண்ட்ரோல் பார்த்துக்கலாம். மீதி 2 கண்ட்ரோல் என்னன்றதை நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லிகிட்டே வரேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டோரில் இந்த 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 இடத்துல ஒரு கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே கீழே ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரை மேலே தூக்கி பிடிச்சி முன்னாடி இழுக்கணும். இழுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. ஓகே, இப்போது செப்பலை கட்டிட்டிங்களா? வெறும் காலில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளச் கண்ட்ரோல் எப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு இந்த இடது காலை எடுத்து கிளச்சில் வைங்க. இந்த லாஸ்ட் பெடல் கிளச். இதை ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுங்கள். கீழே போய் முட்டுற வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட். உங்களுக்கு சீட் கன்வெர்ட்டாக இருக்கா? ஸ்டேரிங்கை பிடிச்சி பாருங்கள். ஸ்டேரிங் ஹைட் சரியாக இல்லைன்னா இங்கே கீழே இந்த லிவர் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கீழே தள்ளினீங்கன்னா ஸ்டேரிங் உங்களுக்கு கீழே வந்துடும். இப்போ ஹைட் சரியாக இருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் சீட் பெல்ட்டை மாட்டணும். சீட் பெல்ட் அந்த சைடு இருக்கு இல்லையா, மேலேருந்து நல்லா இழுங்க. மேலேருந்து இழுத்து ஒரு லிவரை ஒரு கையில் அந்த லிவரை பிடிச்சிட்டு இழுங்க. நல்லா இழுங்க. அந்த அந்த நேப் இருக்கும், நேப்பை எடுத்துகிட்டு வாங்க. ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் பெல்ட்டை இழுங்க. இல்லை, இந்த கையில் நேப்பை பிடிக்கணும், அந்த கையில் பெல்ட்டை இழுக்கணும். இழுத்து இதில் லாக் பண்ணுங்க. லாக் இங்கே இருப்பாரு, ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆஃப்ன்றது அதை நான் எப்படின்றத நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளச்சை நல்லா அழுத்தி பிடிங்க. ஓகே, இப்போது இந்த இடது காலை எடுத்துருங்க. இன்றைக்கி நம்மளுக்கு இந்த காலுக்கு வேலை கிடையாது, வலது கால் மட்டும். ரைட் லெக்கு, ஆக்சிலேட்டரு அண்டு பிரேக், இந்த 2 பெடலையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆக்சிலேட்டர், பிரேக், இந்த 2 பெடலையுமே நடுவில் காலை வைக்கணும். கீழே லைட்டாக கீழே ஊன்ற மாதிரி காலை வச்சுக்கிட்டு. ஓகே, இப்போ ஆக்சிலேட்டர் காலை மாற்றுங்க. இந்த கால் போகக்கூடாது, இந்த காலுக்கு வேலை இல்லை. அது அந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, இது ஆக்சிலேட்டர், சென்டரில் இருக்கிறது பிரேக், இந்த லாஸ்ட்டு கிளச். ABC, ஓகேவா? இப்போ ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் நடுவில் காலை வச்சுட்டு காலை மாற்றுறது எப்படின்னா, கீழே கால் பின்னங்கால் கீழே வச்சுக்கிட்டு ஜஸ்ட் கால் லேசாக அப்படி மாற்றினா போதும். ஓகே, இப்போ நான் ஆக்சிலேட்டர் பிரேக்குன்னு சொல்கிறேன், கால் மட்டும் மாற்றி வைங்க. ரெடி? ஆக்சிலேட்டர், பிரேக். கீழே பார்க்கக்கூடாது, வெளியே ரோடை பாருங்கள். தூரமாக கவனிங்க, வெளியே தூரமாக பார்த்துட்டு ஸ்டேரிங்கில் 2 கையும் வச்சுங்க. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக். ஓகே, இப்போ ஆக்சிலேட்டரில் கால் வச்சுங்க. இப்போ நம்ம ரன்னிங்கில் பார்க்கலாம். ஸ்டேரிங்கை ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ரீயாக பிடிங்க. பார்வை லாங் டிஸ்டன்ஸ், நீங்கள் பார்க்குற பார்வை எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக இருக்கோ அவ்வளோவும் ஸ்டேரிங் கண்ட்ரோல் உங்களுக்கு நல்லா வரும். அதனால் லாங் டிஸ்டன்ஸில் பாருங்கள். இப்போ நம்ம வண்டியை எடுக்கலாம். இப்போது வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஃப்டில் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டுக்கு கொண்டு வாங்க. ரைட்டு மெதுவாக. இங்கே பார்க்கக்கூடாது, வண்டிக்குள்ளே நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்ல.
வெளியில் கவனிச்சுட்டு நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும். ஓகே, இப்போது அந்த திருப்பினதை ஸ்டடி பண்ணிடணும். எவ்வளோ ரைட் எடுத்தோமோ அவ்வளோ லெஃப்ட் எடுக்கணும். அப்போ தான் வண்டியோட ஃபேஸ் வந்து நேராகும். ஓகே, இப்போ ஆக்சிலேட்டரை லேசாக கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை கூட்டிக்கிட்டே வாங்க. ரொம்ப ஹெவியாக பிடிக்க வேண்டாம், லேசாக பிடிங்க. அப்படியே ஆக்சிலேட்டரை கூட்டிக்கிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம், அதாவது அழுத்தி விடக்கூடாது, அழுத்தி அதையே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படியே மெயின்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே, இப்போ ஸ்லோ பண்ணுங்கள். இப்போ நான் செகண்ட் கியர் மாற்றிட்டேன். வண்டி கிராஸாக இழுக்குதா அதை பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த பக்கம் இழுக்குதுன்னா நீங்கள் அதுக்கு ஆப்போசைட்டில் அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணலைன்னா உங்களுக்கு வண்டியை வந்து ஒரு பக்கமாக இழுக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் நீங்கள் ஹெவியாக தான் பிடிச்சிட்டு இருக்கீங்க, கை இன்னும் கீழே இறக்குங்க. இந்த இடத்துல லேசாக பிடிக்கணும். இந்த கட்டவரல் இங்கே மேலே, அதே மாதிரி அந்த இடத்துல அந்த கட்டவரல் உள்ளே போச்சுனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா டைட்னஸ் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ ஆக்சிலேட்டரை கொடுக்க ஆரம்பிங்க. லேசாக அப்படியே கூட்டிக்கிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸ்லோ. இப்போ ஆக்சிலேட்டரை கூட்டுங்க இன்னும் கொஞ்சம். மிரரை கவனிங்க, பின்னாடி யார் வராங்க. அதே மாதிரி இந்த மார்க், ரோட்டில் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்டில் கண்டினியூவாக ஒரு கோடு இருக்கும், சென்டரில் விட்டு விட்டு இருக்கணும் கோடு. இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவில் வண்டி நேராக போகணும். சென்டரில் விட்டு விட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடை நம்ம கடக்கலாம். ஆனால் கண்டினியூவாக நம்ம கடந்து போயிட்டே இருக்கக்கூடாது. போயிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரோடை எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்ம ரோடுக்குள்ளே வந்துடணும். ஆனால் இந்த லெஃப்டில் கண்டினியூவாக இருக்குது பாருங்கள், இந்த கோட்டுக்கு வெளியே நம்ம அதிகமாக போகக்கூடாது. இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டரை கூட்டிக்கிட்டே வாங்க. ஓகே, ஸ்லோ பண்ணிங்க. இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டரை கூட்டுங்க, அதிகப்படுத்துங்க, கொஞ்சம் ஹெவியாக கொடுங்க. ஏன்னா 4th கியரில் இருக்குது. ஆக்சிலேட்டரை கூட்டுங்க கொஞ்சம் ஹெவியாக, இன்னும் கொஞ்சம் ஹாஷ், இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஆக்சிலேட்டரை குறைச்சிடும். அந்த காலை எடுத்து பிரேக் ஆண்டை வச்சுக்கோங்க. பிரேக் உடனே அழுத்தக்கூடாது, கால் மட்டும் ரெடியாக வைங்க. இப்போ நம்ம நிற்கிற இடத்த செலக்ட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல நின்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அந்த இடத்த செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மெதுவாக லெஃப்ட்டை எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப ஹெவியாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. அப்போ பின்னாடி வரவங்களுக்கும் வண்டியை நம்ம நிறுத்த போகிறோன்றது கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இந்த டைட் வரக்கூடாது, ஸ்டேரிங்கில் டைட் இருக்குது பாருங்கள். அந்த டைட்னஸ் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வண்டி போகிற டைரக்ஷன் கிளியராக புரியும். இன்னும் கொஞ்சம் பிரேக் அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு நூல் அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க. இன்னும் 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 கொஞ்சம் அழுத்தணும். இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க, அழுத்துங்க, இன்னும் அழுத்தணும். ஓகே, கம்ப்ளீட், ஸ்டாப். ரைட், இன்னைக்கு ஃபஸ்ட் டேக்கான கிளாஸ் இதுதான். இதை நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் செஞ்சால் மட்டும்தான் புரியும். பதட்டத்தோட ரொம்ப நம்ம கை கால்லாம் வரப்பாக வச்சுக்கிட்டு டைட்டாக பண்ணோன்னாக்கா கண்டிப்பாக இது புரியாது. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸாக இந்த 2 விஷயத்தையும், இந்த 3 விஷயத்தையும் செய்யணும். ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, ஸ்டேரிங், இந்த 3 விஷயந்தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 3 விஷயந்தான் உங்களுக்கு வெளியில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, வெளியே உங்களுக்கு கிளியராக பப்ளிக்கு காமிக்கிறது இந்த 3 தான். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிளச்சை அழுத்தினா வெளியில் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதே மாதிரி கீர் போட்டால் வெளியில் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஆனால் பிரேக் அடித்தா வண்டி நிற்கிறது தெரியும், ஆக்சிலேட்டர் அழுத்தினா வண்டி வேகமாக போகிறது தெரியும், ஸ்டேரிங் திருப்பினா வண்டி திரும்புறது தெரியும். அதனால் இது 3 தான் இம்பார்ட்டன்ட். இந்த 3துலேயும் தப்பே இல்லாமல் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, இன்றைக்கி இந்த கிளாஸ் போதும். அடுத்த கிளாஸுக்கு நம்ம மீதியை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.